பார்க்கலாம். யாராவது கை வைத்துங்க. அல்லேலூயா. நல்லா சூட்டி பார்க்குறீங்க. இப்போ நல்லா கவனிங்க. நான் கோதுமையா மாத்திரம் இருக்க விரும்பல, உபயோகப்பட விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட். நல்லா இப்பதான் கொஞ்சம் தெளிவு வருது. அல்லேலூயா. இவ்வளவு பாடு பாட்டாதான் கொஞ்சம் தெளிவு வருது இல்ல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் பதர் அல்ல, உண்மை. நான் உலகத்தான் போல அல்ல, உண்மை. நான் கிறிஸ்துவை அறிந்தவன், கிறிஸ்துவின் ஜீவனை உடையவன். நான் கோதுமை. ஆனால் கோதுமை கோதுமையாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அது உபயோகப்பட வேண்டுமென்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தோலை உரிக்கணும். கோதுமை உபயோகப்படணும்னா என்ன செய்யணும்? தோலை உரிக்கணும். அப்பதான் உபயோகப்படும். அது முதல் தோலை உரிச்சு அது மட்டும் உரிக்கப்படாம இருக்கணும்னு நினைச்சா நீங்க எதுக்கு தான் உதவுவீங்க? மாட்டுக்கு தான் உதவுவீங்க. சிலருக்கு அந்த தோல் உறிஞ்சிருக்கு. சோத்திரம். நாடார், பிள்ளை ஆர், செட்டியார். ஆமா ஆமா, இந்த தோல் கொஞ்சம் உறிஞ்சாதான் ஐயா ஏதாவது பிரயோஜனம் உண்டு. நீ வெறும் கோதுமை தான், ஆனாலும் கலர் பார்த்து தானே இருக்கிற. என்னதானாலும் பக்கத்தில் இருக்கிறேன். ஊர் எங்கெங்க? ஊரை வச்சே கணக்கு போட்டுரும். இது சாயர்புரமா நட்டாத்தியா? கொஞ்சம் பேருக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியபுரமா கந்தசாமிபுரமா அதிலே தெரிஞ்சிடும். மேலே ஆழ்வார் தோப்பா கீழே ஆழ்வார் தோப்பா அதிலே தெரிஞ்சுவன். கீழ் கிரேட் நாடார், இவன் மேல் கிரேட் நாடார். அல்லேலூயா. எங்கெங்க ஊரு? நாகர்கோயில்னா கொஞ்சம் ஒதுங்கி தானே. பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேன், ஏன்னா தோல் உரிக்க மாட்டேங்குது. இது கோதுமையா நிற்கிது. தனித்திருந்தால் தனித்தே தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாதி படுற பாடு நம்ம சபைகளில், ஐயோ அதுதானே நம்ம டயோசிஸன் அன்னைக்கு ஆட்டி படைச்சிக்கிட்டும் இருக்குது. அல்லேலூயா. நான் நினச்சேன் டயோசிஸனில் ஜாதி சண்டன் தான் பெந்தகோஸ்த சபை ஆரம்பிச்சதுன்ட்டு. அங்கேயும் இப்போ அப்படித்தான் இருக்கு. அது கொஞ்சம் அதிகமாக வெந்து போயிருக்கு, அவ்வளோதான். மாறலை, உரிக்கப்படலை, வெந்து இருக்கு, அவ்வளோதான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் எல்லாருக்கும் பொதுவானவன், அதனால் எனக்கு பேசுவதற்கு உரிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். கவனியுங்கள். அப்போ ஒரு தோல் உரிச்சா மாட்டுக்கு, ரெண்டாவது தோல் சிலருக்கு ஆண்டவர் உரிச்சிருக்கிறாரு. அவங்க மனுஷனுடைய வயத்துக்கு. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய எல்லா நன்மைகளும் ஏதோ ஒரு மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு தான் அவனுடைய பலனெல்லாம் போச்சுதுன்னா நீ ரெண்டாவது லேயரான ரவை தான். எத்தனை பேர் ரவையா இருக்க விரும்புகிறீர்கள்? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ரொம்ப சூட்டி பாயிட்டீங்க. நீங்க மனுஷனுடைய கனவுகளை நிறைவேற்கிறதுக்கு திரும்ப விரும்பவில்லை இல்லையா? ஆமா. தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கால்வாசி ஊழியம் மனுஷனுக்கு ஏதோ ஒரு தரிசனம் என்கிற சொப்பனம் வந்துச்சு, அதை நிறைக்கிறதுக்கு ஒன்னே கறக்கிறான். நீனும் அவனுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய லாபத்தில், உன்னுடைய சொத்துல எல்லாத்தையும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறாய். அது நீ ரவை தான். யார் தான்? ஆமா, அந்த மூணாவது பகுதி தான் தேவ சமூக அப்பமாக கடந்து செல்வது. கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எந்த நிலைமையில இருக்க விரும்புறீங்க? மாட்டுக்கா, ஆளுக்கா, தேவனுக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் கோதுமை மணி தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ஜீவனை பெற்றுக்கொண்டது உண்மைதான், மனம் திரும்பினதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் வாழுகிறதெல்லாம் மாட்டுக்காக. யாக்கோபு என்ன ஒரு மனுஷன் இருந்தான். அவன் 20 வருஷம் பயங்கர கஷ்டம். இரவிலே குளிர், பகலிலே வெயில், பனியில உழந்து 20 வருஷம் கஷ்டப்பட்டான். அவனை கூப்பிட்டு, எப்பா யாக்கோபே நீ என்ன செய்தன்னு சொன்னான். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் எப்பொழுது சம்பாதிப்பது என்றான். 14 வருஷம் ஆனவண்ணே
ஏன்னா முதல் 7 வருஷம் ஒரு பெஞ்சாதிக்கு, அடுத்த 7 வருஷம் அடுத்த பெஞ்சாதிக்கு, 14 வருஷம் கடந்த போது மாமனார் பார்த்து சொன்னா, நான் இப்படி உமக்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னா என் குடும்பத்துக்கு சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லி இன்னும் 6 வருஷம் சம்பாதிச்சான். அதெல்லாம் சேர்த்து 20 வருஷம். அவன் பெஞ்சாதி கிட்ட ரகசியம் பேசினா கூட வீட்டுக்கு போக மாட்டான், கூடாரத்துக்கு போக மாட்டான், மந்தைகள் இருக்கிற இடத்துக்கு தான் வருவான். அவ்வளோ உலகத்துக்காக வாழ்கிறவன். விசுவாசியா இருந்தாலும் அவன் மாட்டுக்காக உழைக்கிறவன், ஆட்டுக்காக உழைக்கிறவன். சிலர் மனிதர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும், மனிதர்களுடைய காரியங்களிலே அவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், இதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயும் நானும் உன்னத அழைப்பை பெற்றவர்கள். ஏனென்றால் நாம் என் ஆண்டவருக்காகவே வாழ வந்திருக்கிறேன். இந்த காரியத்தை தேவன் பிரிக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மறுபடியும் ஒப்பிட்டு வைக்கிறதற்கு நான் உங்களை அழைக்கிறேன். நேற்றைய தினத்தில் சொன்னேன், 11 கோத்திரம் ஆண்டவருக்கு முன்னதாக நிற்பதற்கு தகுதியற்றதாக மாறிவிட்ட பொல்லாத காட்சியை யாத்திராகமம் 32வது அதிகாரத்திலே பார்த்தோம். கர்த்தருடைய பாளையத்திலே சத்தம் ஒன்று கேட்கிறது, யார் கர்த்தருடைய பக்கத்திலே நிற்பது என்று. அப்பொழுது லேவி கோத்திரம் அதற்கு விட்டு கொடுத்தபடியினாலே ஆண்டவர் லேவியினிடத்திலே தேவ வார்த்தையையும் தேவ ஆசீர்வாதத்தையும் வைத்தார் என்று காண்பித்தேன். இன்றைக்கு எல்லா கோத்திரங்களுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு என்று காண்கிறேன். நீ ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்துக்கு விட்டு போகாவிட்டாலும் எல்லா கோத்திரத்திற்கும் எல்லா சபைகளுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு உண்டு என்பதை நீங்கள் காண வேண்டும் என்று வாஞ்சித்து இஸ்ரவேல் வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து எண்ணாகமம் 31வது அதிகாரம், எண்ணாகமம் 31வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். நான் நேற்றைய தினத்தில் சொல்லும் போது சொன்னேன், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்காக எச்சரிப்பு உண்டாகும்படி, கடைசி நாள்களிலே வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அப்பொழுது நடந்த காரியத்தை கொஞ்சம் காண்பிக்கிறேன் பாருங்கள். 31வது அதிகாரம் எண்ணாகமம் 1வது வசனத்தில் இருந்து 4வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி கர்த்தர் நிமித்தம், நன்றாய் கவனிங்கள், கர்த்தர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெடுங்கள். Again God wants to separate his people. மறுபடியும் தேவன் ஜனங்களை தம்முடைய ஜனத்திலிருந்து பிரிக்கப்பட்ட விரும்புகிறார். எகிப்தில் இருந்து புறப்பட்டு, எகிப்தினுடைய காரியங்களிலிருந்து புறப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் இப்பொழுது ஆண்டவர் அவர்களிடத்தில் இன்னொரு பிரிவினையை கொண்டு வர விரும்புகிறார், பிரிக்க சொல்லுகிறார் மோசேயை சொல்லி. அதற்கு அவர் கொடுக்கிற காரியம் என்ன? 4வது, இஸ்ரவேலருடைய எல்லா கோத்திரங்களிலும், பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடி சொல்லுங்க, எல்லா கோத்திரத்திலும், ஒவ்வொரு கோத்திரத்திலும் 1000 பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றார். அல்லேலூயா. எங்க அனுப்பணும்? எங்க மேகசினுக்கு நாங்க பேர் வைக்கும் போது அதுக்கு யுத்த சத்தம் என்று வைத்தோம். நீங்க அநேகர் அதை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். அது உண்மையாவே ஒரு யுத்த சத்தமான பத்திரிகை தான். ஏன்னா தலையில வச்சு ஜபிச்சேன், தலைவலி போச்சுன்னு யாரும் எழுதல இது வரைக்கும். மாறாக எழுதியிருக்கிறார், தலையில வச்சாலே தலையிடி வருது ஐயா அப்படின்னு. அல்லேலூயா. அது ஒரு யுத்த சத்தமான ஒரு பத்திரிகை தான். அந்த பத்திரிகைக்கு நாங்கள் அனுமதி வாங்குவதற்கு அரசாங்கத்துக்கு எழுதின போது அந்த படிவத்திலே 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. 1, 2, 3. முதலாவது, 2வது ப்ரிஃபரன்ஸ், 3வது ப்ரிஃபரன்ஸ் என்ன என்று கேட்டு எழுதியிருந்தார்கள். நாங்கள் என்ன எழுதினோம் தெரியுமா? 1வது யுத்த சத்தம், 2வதும் யுத்த சத்தம், 3வது யுத்த சத்தம்.
அதை பார்த்த கிளர்க் சொன்னார், இந்த பேரே கிடைக்காது, இதுல வேற இதுதான் வேணும்னு கேட்டா நிச்சயமா கிடைக்காதுன்னு சொன்னாரு. ஆனா தேவன் கொடுத்த பெயராய் இருந்தபடினால அதுவே யுத்த சத்தமாக இன்றைக்கு வரை முழங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ யுத்தத்துக்கு போகிறதுக்கு 1000 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கு பிரித்தெடுப்பாயாக என்று ஆண்டவர் சொன்ன காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நேற்றைய தினத்திலே தூத்துக்குடி இந்து முன்னணியர் அடித்து கொடுத்த ஒரு நோட்டீஸில் இருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அந்த நோட்டீஸ் இங்கே ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கிற அளவுக்கு தைரியமாக கொடுக்கிறார்கள். அந்த 2 பக்க நோட்டீஸில் தி ஈவில் பைபிள் அல்லது மோசமான காரியங்களை விளக்குகிற வேதாகமம் என்று அவர்கள் அடித்து இந்த கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இந்து முன்னணியை சேர்ந்த சகோதரன் அல்லது நண்பர் யாராயிலும் இந்த கூட்டத்தில் இருந்தால் என்னை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் வந்து பேசலாம். துப்பாக்கியோடு வந்தாலும் பேசுவதற்கு ஆயத்தம், அல்லது உங்களுடைய ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் அவர்களோடு கூட நான் பேசுவதற்கு ஆயத்தம். நன்றாய் கவனிங்கள். இங்கே இருக்கிற பாமர மக்களை கொண்டு வந்து எதையாவது பாடுபடுத்தி விட வேண்டாம். நான் பதில் சொல்லுகிறேன். உனக்கு வேதம் விளங்கவில்லை என்றால் வேதம் விளக்குகிறவர்களை போய் பார். பழைய ஏற்பாடு நிழலாட்டமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கிறது, நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்பதை விளக்குவதற்காக என் தேவன் எழுதி கொடுத்து காட்சி கொடுத்து பின்னதாக அதையே ஆவிக்குரிய போராட்டத்தோடு கைத்துவிட்ட காரியம் உண்டு. ஹல்லேலூயா. கவனிங்கள் நன்றாக. புதிய ஏற்பாட்டிலே அங்கே எழுத நேத்து அந்த நோட்டீஸ்ல போட்டு இருக்கு, குழந்தையை அடித்த தேவன் கிறிஸ்தவர்களின் தேவனாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா தான் அவங்களுக்கும் புரியும், நமக்கும் புரியும். நமக்கும் நிறைய காரியம் புரியறதில்லை தானே. ஹல்லேலூயா. குழந்தைகளை அடித்து விட்ட தேவன் உரியாவின் மனைவியினிடத்திலே தாவீது பாவம் செய்த போது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தையை தேவன் அடித்தார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆண்டவனை நீ வணங்கினால் உன்னுடைய முகம் விகாரமாய் போய்விடும். நீ ஏன் உன் முக அழகை நீ அழித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அவன் பரியவில்லை. நீ மாற்றானுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு நீ அங்கே கொலை குற்றத்தை நடப்பித்து விட்டு நீ மறைக்க விரும்பினால் நான் ஒளிப்பிடத்தில் நீ செய்ததை வெளியரங்கமாக்கி உன்னை தண்டித்து மற்றவர்களுக்கு உணர்த்துவிப்பேன், எச்சரிப்பேன் என்பதற்காக அந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல என் சத்திய வேதம் தேவனுக்கு ஏற்ற மனிதனாய தாவீது செய்த தவறையும் சுட்டி காட்டாமல் விட்டது இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை நிறுத்தின போது என் ஆண்டவர் அவளை கொல்லுவதற்கு உரிமை கொடுக்கவில்லை. மாறாக கிருபையினாலே இனி பாவம் செய்யாத என்று அவளை அனுப்பிவிட்ட காட்சியை நீ ஏன் படிக்க மறந்து விட்டாய்? உன் கண்கள் சொருகி போயிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள் ஐயா, நன்றாய் கவனியுங்கள். அவர்களுக்கு இந்த இயேசுவை தெரியவில்லை. இயேசுவுக்கு பேன் பிடித்திருக்கிறது என்று எழுதத்தான் தெரிந்ததே வெளிய இயேசு இந்த பாவத்திலே மாட்டிக்கொண்ட பெண்ணை மன்னித்த காரியத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் என் சத்திய வேதம் சொல்கிறது, மோசேயின் மூலமாக நியாய பிரமாணம் வெளியாயிற்று. என்ன அர்த்தம்? This is God's standard. இதுதான் தேவனுடைய ஸ்டாண்டர்ட், இதுதான் தேவனுடைய டிமாண்ட், இதுதான் தேவன் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்பு என்று சொல்வதை மோசேயின் மூலம் சொன்னவர் கிறிஸ்துவின் மூலமாகவோ சத்தியத்தையும் கிருபையும் வெளிப்படுத்தினார். அந்த கிறிஸ்துவின் சத்தியத்திற்கும் கிருபைக்கும் கீழ்ப்படிந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆகையினால் தான் ஸ்டெயின்ஸையும் அவனுடைய பிள்ளைகளையும் உயிரோடு எடுத்தாலும் தாராசிங்கை மன்னித்து விடுங்கள் என்று ஒரு கிளாடிஸால் சொல்ல முடிந்தது. புரிந்துகொள், புரிந்துகொள்.
நீ கம்பும் தடியோடும் தானே என் மக்களை தாக்குகிறாய். ஒரிசாவில் ஆகட்டும், குஜராத்தில் ஆகட்டும், பீகார் ஆகட்டும், ஏன் உனக்கு கம்பு? வான் எனக்கு வேதாயம். உன்னுடைய தெய்வங்கள், எந்த தெய்வத்தின் கை சும்மா இருக்கிறது? ஆயுதம்